Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரைல என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த மசாலா ஃபிஷ்ஷில் நல்ல ஸ்டிக்காக இருக்கும். மசாலா ஃபிஷ்ஷை விட்டு வெளியில் வராது. அண்ட் ஆயிலும் ரொம்ப கம்மியாக இதுக்கு யூஸ் பண்ணும். யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 2 டைப் ஆஃப் மேரினேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு. இது வந்து மசாலா ஃபிஷ் மேலே தெரியவே தெரியாது. இது எதுக்காக போடுறோன்னா அந்த மசாலா ஃபிஷ்ஷில் நல்லா ஊறுறதுக்காக தான் போடுறோம். மேலே நம்ம கோட் பண்ண போகிற மசாலா வேறு. இது வந்து மசாலா ஃபிஷ்க்குள்ளே நல்லா ஊறணும். அந்த காரம் உப்பெல்லாம் ஊறுறதுக்காக தான் போடுறோம். இதில் 1 ஸ்பூன் வந்து நீங்கள் புளி தண்ணியோ இல்லை தக்காளி விழுதோ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஃபிஷ்ஷுக்கான மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் 1 ஸ்பூன் வந்து தக்காளியோ இல்லாட்டி புளி தண்ணியோ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அந்த மேரினேட் பண்ணி இதை வச்சிடணும். இது ஒரு 1/2 hour ஊறினதுக்கப்புறம் செகண்ட் மேரினேஷனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர் பொடி, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மைதா மாவு, உப்பு. இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை எடுத்து இது மேலே அப்படியே ஈரம் படாமல் நீங்கள் அப்படியே ஃபிஷ்ஷை மேலே லைட்டாக மேலே வச்சு எல்லா பக்கமும் அந்த மசாலா பவுடர் ஒட்டுற மாதிரி, ட்ரை மசாலா பவுடர் ஒட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. போட்டு ஃபிஷ்ஷை வந்து நல்லா மசாஜ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த மசாலா ஒட்டுற அளவுக்கு நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஊறணும்னு கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி ஃபிஷ் வந்து மசாலாவில் ஊறிடுச்சு. இதை நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன பேனில், நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், எண்ணெய் ஊற்றி ஃபுல் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. சின்ன பேனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த ஃபிஷ் 2த்தையும் வந்து அதில் போட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ஃப்ளிப் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக நல்ல மசாலா கோட் ஆகிடுச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையும். இதுக்கு தேவையான மசாலா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கோட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து இதை நம்ம இப்போது தவாவில் போட்டுடலாம். எண்ணெய் சூடானதில் கொஞ்சமாக இந்த 2 ஃபிஷ்ஷையும் வந்துட்டு தவாவில் போட்டுடலாம். இதில் நடுவில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் உடனே ஃப்ளிப் பண்ணக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மசாலா நல்லா கொஞ்சம் இதுவானோடனே க்ரிப் ஆனதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணி விடுங்க. இதில் வந்து வேகும் போது நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வச்சு அந்த ஆயில் எடுத்து நம்ம அந்த கட் போட்டிருக்க இடத்துல, அப்புறம் ஃபிஷ்ஷோடைய அந்த தலைப்பகுதியில், அந்த பாடி உள்ள ஓப்பனில், அங்கெல்லாம் அந்த சூடான எண்ணெயை கொஞ்சம் ஊற்றும் போது உள்ளேயும் வந்து அந்த ஆயில் வந்து நல்லா ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிவிடும். இல்லைனா அங்கே வந்து மசாலா பச்சை வாசனையில் இருக்கும். ஸோ நம்ம ஸ்பூனில் கொஞ்சம் மேலே எடுத்து மசாலாவை வந்து சூடான எண்ணெய் தான் ஊற்றணும், நார்மல் ஆயில் ஊற்றாதீங்க. ஏன்னா சூடான எண்ணெய் ஊற்றும் போது தான் அது அப்படியே பொரிய ஆரம்பிக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லா ஃப்ளிப் பண்ணி இந்த ஆயிலை வந்து இந்த ஹீட் ஆகிற ஆயிலையே கொஞ்சமாக எடுத்து நீங்கள் மேலே ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போதும். நீங்கள் வந்து தேவையாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆயில் கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை நல்லா ஃப்ரை ஆகலைன்னு தோணுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக இதை வந்து ஒரு பக்கம் திருப்பி விட்டுருக்கேன் பாருங்கள். மசாலா எதுவுமே வந்து நமக்கு தனியாக வரல. ஸ்லோவாக வந்து இதை திருப்பி விடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர் குக் ஆனாலும் அந்த ஸ்கின்னோட சேர்ந்து மசாலா வந்து பீல் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ளிப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணணும். ஆயிலை வந்து நீங்கள் அந்த கேப்லெல்லாம் கொஞ்சம் இந்த சூடான ஆயிலை ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். ஏன்னா அப்போ தான் வந்து, இல்லைனா உள்ளெல்லாம் நமக்கு வந்து ஃபுல் ஃப்ரை பண்ணால் தான் உள்ளெல்லாம் எண்ணெய் போகும். இது வந்து நம்ம எண்ணெய் கம்மியாக வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால நீங்கள் ஆயிலை வந்து ஸ்பூனில் சூடாக இருக்கிற ஆயில் எடுத்து அந்த கேப்லெலாம் விடும்போது சீக்கிரம் அந்த இடத்துலையும் ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிடும். இப்போ இது 2 பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். 30 செகண்ட்ஸ் இல்லை 45 செகண்ட்ஸில் நான் இதில் ஃப்ளேவருக்காக என்ன ஆட் பண்ணுவேன்னா, ஒரு பச்சை மிளகாய் நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆனியன் ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் போடுவேன். ஏன்னா இது ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் பேனில் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் பேனில் ஃப்ரை ஆச்சுன்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். அந்த ஹாஃப் குக்டு அந்த பச்சை மிளகாய் ஆனியனோட ஃப்ளேவரும் அந்த ஃபிஷ்ஷில் வந்து இறங்கும் போது இன்னும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் ஈவன் அந்த ஆனியன் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் அந்த ஆனியனை வந்து அதுக்கு மேலே போட்டுட்டு அந்த ஆனியனையும் க்ரீன் சில்லியும் லைட்டாக ஃப்ளிப் பண்ணி கரெக்டாக ஒரு 45 செகண்ட்ஸில் வந்துட்டு நம்ம ஃபிஷ்ஷை வந்து எடுத்துடலாம். ஏன்னா அது முடிஞ்சிடும், எடுத்துடலாம். இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஒரு 45 செகண்ட்ஸ் முன்னாடி பண்ணால் போதும். ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டிங்கன்னா அந்த ஆனியனோட ஃப்ளேவர் ஓவராக டாமினேட் பண்ணும். அந்த ஃபிஷ்ஷோட ஒரிஜினல் ஃப்ளேவர் உங்களுக்கு இருக்காது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு சர்விங் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இது எப்பயுமே வந்து வாழை இலை தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஹீட்டாக வாழை இலையில் வைக்கும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃபிஷ்ஷில் இருந்து மசாலா வெளியில் வரவே வராது அண்ட் மசாலா நல்லாவே ஃபிஷ்ஷில் ஊறி இருக்கும். உங்களுக்கு சாப்பிடவும் டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் தான் ஃப்ரை பண்ணுறது. இது மாதிரி இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ பட் இந்த டைப் வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம பண்ணிடலாம். ரொம்ப இதுக்காக மேரினேஷனுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.